வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 560 கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஒவ்வொரு குடும்பமும் பயனடையும் வகையில் திட்டம் தீட்டி வருவதாக பெருமிதம். தமிழக மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து தீப்பிடித்து எரிந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. உயர் அழுத்த மின் கம்பியில் உரசியதால் விபத்து ஏற்பட்டதாக தகவல். தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் பிரதமர் மோடியின் அரசு பயத்தில் இருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேட்டி. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கான 3 ஆண்டு சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைப்பு. மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தொடர வாய்ப்புள்ளதாக தகவல். தருமபுரியில் ரூபாய் 560 கோடி மதிப்பில் 75 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்ற முதல்வர் மு.க. ஸ்டாலின் 8736 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டங்களில் முடிவுற்ற 993 திட்டங்களை தொடங்கி வைத்தார். தருமபுரியில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசிய போது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டியுள்ளோம். திராவிட மாடல் அரசுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இத்திட்டத்தால் ஏற்பட்டுள்ள குடும்ப பாசத்தை எண்ணி மனம் நெகிழ்ந்து போனேன். விடியல் திட்டம் மூலம் மகளிர் மாதம் தோறும் 888 ரூபாய் சேமிக்கின்றனர். மக்களின் மனசாட்சியாக இந்த அரசு இருக்கிறது. தர்மபுரி மக்களுக்கு நல்ல குடிநீர் வழங்கியதில் நான் முக்கிய பங்காற்றியுள்ளேன். நான் அமைச்சராக இருந்தபோது ரூபாய் 1928 கோடியில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டது. ஆட்சி மாறியதும் ஒகேனக்கல் திட்டம் கிடப்பில் போடப்பட்டதை எதிர்த்து நானே போராட்டம் நடத்தினேன். மக்களின் குறைகளை தீர்க்க அடுத்தடுத்த திட்டங்களை நிறைவேற்றும் திராவிட மாடல் அரசு இது. 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டை சுரண்டியவர்களால் சாதனைகளை பட்டியலிட முடியுமா? ஒகேனக்கல் போன்ற திட்டங்களை முடக்கியதுதான் அதிமுகவின் ஒரே சாதனை என்றார். ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்துக்கு முட்டுக்கட்டை போட்டாங்க. உடனே நானே இங்க நேர்ல வந்து போராட்டம் நடத்தினேன். அதை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. அந்த வகையில தருமபுரி மாவட்டத்து மக்களுக்கு நல்ல குடிநீர் கிடைக்க காரணமானவன் நான் என்ற மகிழ்ச்சியோட உங்களிடையே நான் நின்று கொண்டிருக்கிறேன். 15 லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கிறோம்னா அவங்கள பொருளாதார அதிகாரம் உள்ளவங்களா மாத்தி இருக்கோம்னு பொருள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவியில ஒரு பேட்டி பார்த்தேன். இந்த உரிமை தொகையை பெற்ற சகோதரி ஒருவர் இது ஸ்டாலின் அண்ணன் கொடுத்த சீர்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம திராவிட மாடல் அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மகளிருக்கும் இந்த திட்டத்தால ஏற்பட்டுள்ள குடும்ப பாசத்தை எண்ணி மனம் நெகிழ்ந்து போனேன். தமிழக மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காரைக்கால் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன் பிடிப்பதற்கான அனுமதி சீட்டு பெற்று மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்த நிலையில் நெடுந்தீவு மற்றும் கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து 3 விசைப்படகையும் அதிலிருந்த 22 மீனவர்களையும் கைது செய்ததை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். இதையடுத்து கைது செய்யப்பட்ட மீனவர்களை விசாரணைக்கு காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று பின்னர் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதில் 22 மீனவர்களுக்கும் வருகின்ற மார்ச் 22ஆம் தேதி வரை சிறைக்காவல் விதித்து ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதையும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் கடல் எல்லைக்குள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருக்கும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை எல்லை தாண்டி வந்து கைது செய்வதும் சிறை தண்டனை அளிப்பதும் தாக்குதல் நடத்துவதும் நாள்தோறும் செய்தியாகிக் கொண்டிருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீனவர் பாதுகாப்பு அமைப்பின் சார்பில் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் சிங்கள கடற்படை அத்துமீறி நுழைந்து தமிழக மீனவர்களை கைது செய்திருப்பதும் ஒன்றிய பாஜக அரசு பாராமுகமாக அலட்சிய போக்குடன் நடந்து கொள்வதும் கடும் கண்டனத்துக்குரியது என வைகோ தெரிவித்துள்ளார். உடனடியாக தமிழக மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துவதாக வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூரில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூர் பகுதியில் திருமண நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருந்த பேருந்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. பேருந்தில் 30க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள நிலையில் உயர் அழுத்த மின் கம்பியில் உரசியதால் பேருந்து தீப்பிடித்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தற்போது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் பிரதமர் மோடியின் அரசு பயத்தில் இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்களை SBI வங்கி வெளியிடுவதற்கு 4 மாத கால தாமதம் ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் தேர்தல் பத்திரம் குறித்து வெளியிட்டால் எந்த கட்சிக்கு எவ்வளவு நிதி அளித்தார்கள் என்ற உண்மை வெளியே வந்துவிடும் என்கிற பயத்தில் பிரதமர் மோடியின் அரசு இருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மோடியின் அரசு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கொண்டு மக்களவை தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் 100% வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என அவர் கூறினார். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ள நிலையில் மீண்டும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவரது மனைவி ஆகியோரை குற்றவாளிகள் என அறிவித்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி மேல்முறையீடு செய்திருந்தார். மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பொன்முடி வழக்கில் உயர்நீதிமன்றம் சட்ட விதிகளை முறையாக பின்பற்றவில்லை என கருத்து தெரிவித்தது. இந்நிலையில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் பொன்முடி மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. தனது பதவியை மீட்க பொன்முடி தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகத்தை அணுகலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டாட்சிக்கு முக்கியத்துவம் வழங்கும் வகையில் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் கூட்டணியாக இந்தியா கூட்டணி இருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது SBI வங்கி தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே கொடுக்க வேண்டும் என கூறினார். மேலும் ராகுல் காந்தியின் நடைபயணம் முடிந்த பின்னர் ராகுல் காந்தி தமிழ்நாடு வரவுள்ளதாகவும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட போவதாகவும் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்தார். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 10,000 பிரான்ச்சுக்கு மேல இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவிலேயே அதிக பெரிய வங்கி. எல்லா டெக்னாலஜிக்காக அவங்க ஆயிரக்கணக்கான கோடியை வருஷம் செலவு பண்றாங்க. சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் இருக்கிறாங்க. அவங்களால ஒரு 22,000 டிரான்சாக்ஷன் டீட்டெயில் கொடுக்க முடியலன்னு சொல்லி இப்பொழுது நம்ம பேசும்பொழுது உச்சநீதிமன்றத்தில் அது அந்த அவருடைய அஃபிடவிட்டை அவருடைய பெட்டிஷன் இப்போ ஹியரிங் வந்திருக்கு. என்ன உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகிறார் என்று தெரியவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் அவருடைய அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் செய்து உடனடியாக தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு முன்பாகவே இந்த கணக்கு வழக்குகளை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். இதைத்தான் பல அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார். முன்னாள் தேர்தல் அதிகாரிகளும் இதைதான் சொல்லியிருக்கிறார். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த உத்தரவிடும் அதிகாரம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. வத்திரா இருப்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி தரப்படுகிறது என அரசு தரப்பு விளக்கம் அளித்தது. மேலும் அரசாணையில் குறிப்பிடாத இடங்களில் மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளிக்க முடியாது என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி தர மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட முடியாது என கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் மார்ச் 13ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தன்னை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை செஷன்ஸ் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். இதனிடையே செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலம் நீதிபதி S. அல்லி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது வருகிற 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதன் மூலம் 25வது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. SBI வங்கி குறித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இந்தியாவில் வாழும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஜனநாயகம் இன்னும் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார்.
சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறுகையில், மோடியின் அரசியல் பித்தலாட்டங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் அனைத்தும் வெளியிடப்பட இருக்கிறது. இதை மூடி மறைக்க முயற்சித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் SBI வங்கியின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என கூறினார். எந்தெந்த நிறுவனங்களில அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, CBI, ED, இன்கம் டாக்ஸ் சோதனை செய்திருக்கிறார்கள். சோதனைக்கு பிறகு எந்தெந்த நிறுவனங்களிலிருந்து பாஜகவிற்கு தேர்தல் நன்கொடை பத்திரம் வந்திருக்கிறது, இந்த உண்மை வெளிவர இருக்கிறது. அது மட்டுமல்ல, கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், நமக்கு அச்சுறுத்துகின்ற நாடுகள், அச்சுறுத்துகின்ற நிறுவனங்கள், இந்திய இறையாண்மையை சிதைக்க துடிக்கின்ற நாடுகளிடமிருந்தும் நிதி வந்திருக்குமா என்ற கேள்வி எழுகிறது. ஆகவே நாளை மாலைக்குள் மோடி அவருடைய அரசியல் பித்தலாட்டங்கள், இந்த தேசத்திற்கு விரோதமான செயல்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கை எல்லாம் வெளியிடப்பட இருக்கிறது. நாங்கள் கேட்கிறதெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இதை மூடி மறைக்க முயற்சித்த நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராஜினாமா செய்ய வேண்டும். அந்த வங்கியின், பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர் ராஜினாமா செய்ய வேண்டும். ஒரு சில நாட்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் முழு வடிவம் பெறும் என தமிழக மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் GK வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் தமிழக மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் GK வாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுச் செயலாளர்கள் ராஜம் MP நாதன், விடியல் சேகர், முனைவர் பாட்சா, மாவட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த GK வாசன், பாஜகவோடு முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது கூட்டணிக்கு பலமே என்றும், ஒரு சில நாட்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் முழு வடிவம் பெறும் எனவும் தெரிவித்தார். நிபந்தனையற்ற மிகுந்த மரியாதைக்குரிய கூட்டணி தர்மத்திற்கு எடுத்துக்காட்டாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலே செயல்படும். நாட்டினுடைய பொருளாதார உயர்வு, நாட்டினுடைய வலுவான கட்டமைப்பு, அதேபோல் பாதுகாப்பு, ஏழை எளிய மக்களுடைய நிலை உயர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலே தமாக கூட்டணியிலே இருக்கிறது. குறிப்பாக SC ST சிறுபான்மை மக்களுடைய குரலாகவே தமிழகத்திலே நாங்கள் செயல்படுவோம். நீங்கள் இது போன்ற பணிகளெல்லாம் ஒவ்வொரு கட்சிகளும் படிப்படியாக தங்களுடைய தேர்தல் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசமோ அவசரமோ இல்லை என்றாலும் கூட இன்னும் ஒரு சில நாட்களிலேயே சுமூகமான முறையிலே தமிழகத்திலே NDA முழு வடிவம் பெறும். தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு மாவட்டங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், நகர கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களின் ஊதிய உயர்வு கமிட்டி அறிக்கையினை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், நகை கடனுக்கான தவணையை கட்ட தவறினால் அந்த நகைகளை ஏலம் விடுவதற்கான ஆணை, ஓய்வு பெற்ற அனைத்து பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் உள்ளிட்ட 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதேபோல் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்க சார்பில் மாவட்ட தலைவர் லால் பகதூர் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டம் இணை பதிவாளர் அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் சத்யசீலன் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் வேலை நிறுத்த போராட்டம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் மார்ச் 25ஆம் தேதி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் பணியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் பாஜக தலைமையிலான கூட்டணி வெல்வதற்கு நல்ல சூழலை ஏற்படுத்துவார்கள் என்று நம்புவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் GK வாசன் கூறியுள்ளார். ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் அலுவலகத்தில் GK வாசனை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி சந்தித்தார். உடன் மாநில பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், நயினார் நாகேந்திரன்,
கரு நாகராஜன் ஆகியோர் வந்திருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சமத்துவ மக்கள் கட்சி, முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பாஜக கூட்டணிக்கு ஆதரவை அளித்துள்ளனர். மேலும் சில நாட்களில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் பாஜக தலைமையிலான கூட்டணி தமிழகத்தில் வெல்ல நல்ல சூழலை ஏற்படுத்துவார்கள் என்று நம்புவதாக தெரிவித்தார். நேற்றைய முன்தினம் சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் இந்த கூட்டணிக்கு தங்களுடைய ஆதரவை அறிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணிக்கு தன்னுடைய ஆதரவை அறிவித்திருக்கிறார். மேலும் வரும் நாட்களிலே ஒத்த கருத்துடைய கட்சிகள் பிரதமருடைய வருங்கால இந்திய திட்டத்திற்கு வளர்ச்சிக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையிலே என்டிஏ கூட்டணியிலே பாஜக தலைமையிலே தமிழகத்திலே அதிக தொகுதிகள் வெல்வதற்கான நல்ல சூழலை களத்திலே ஏற்படுத்துவார்கள் என்று நம்புகிறேன். இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைத்து வரும் எண்ணற்ற தியாகிகளை இளைய சமூகம் தூக்கி எறிந்துவிட்டு கூத்தாடிகளை கொண்டாடி வருவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூறியுள்ளார். சென்னை அடையாறில் உள்ள முத்தமிழ் பேரவையில் மறைந்த எழுத்தாளர் ராஜேந்திர சோழனின் நினைவேந்தல் மற்றும் பட திறப்பு நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் நீதியரசர் அரி பரந்தாமன், நடிகரும் இயக்குநருமான தங்கர் பச்சன், விசிக தலைவர் திருமாவளவன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், எழுத்தாளர் பவா செல்லதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், எண்ணற்ற தியாகிகளை இளைய சமூகம் தூக்கி எறிந்துவிட்டு கூத்தாடிகளை தூக்கி கொண்டாடும் நிலை உடைக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய கதாநாயகன். இன்னைக்கு பாருங்க, ஒரு கதாநாயகன் நேற்றுக்கு தான் கட்சி ஆரம்பிக்கிறேன் உறுப்பினர் படிவுன்னு ஏதோ அறிவிச்சாராம். அதுக்கு பேர் என்னமோ சொல்கிறாங்க, கோகுலு கீகுலு ஏதோ ஆன்லைனு உறுப்பினர். நாங்கள் கேட்டால் அப்படியே கோகுலு எப்படி என்ன சொல்கிறாங்க, பிளாக் ஆகி போச்சு, ஸ்கோஸ் ஆகி ஏதோ சொல்கிறாங்க. ஐயா ஆங்கிலம் நமக்கு அவ்வளோ புலமை கிடையாது. அப்படியே எவ்வளோ பேர் காலையில் பார்த்தா ஒரு பத்திரிகை, விஜய் தொடங்கி அடுத்த சில நிமிடங்களில் 20 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்தார்கள். அப்புறம் இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் பிரத்யோக செய்தி வெளியிட்டிருக்கிறது, ஒரு பெரிய ஊடகம் 50 லட்சம் பேர். ஏண்டா ஒரு 40 ஆண்டு காலம் இந்த வாழ்வை பொது வாழ்வாய்க்கு அர்ப்பணித்து விட்டு உட்காந்துருக்கிற ஐயா மணியரசன், எங்கள் அண்ணன் திருமாவளவன், அண்ணன் தியாகு தூக்கு கயிறை வேறி முத்தமிட்டு இந்த தமிழ் சமூகத்திற்காக ஒரு சோழனா பையை மாட்டிக்கிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சுக்கிட்டு டீயும் பிஸ்கட்டையும் பொறையும் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் சாப்பிட்டுட்டு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காக முழைக்கின்ற எண்ணற்ற என் தியாகிகளை இந்த தமிழ் சமூகத்தின் இளைய கூட்டம் தூக்கி எறிந்து விட்டு கூத்தாடிகளை தூக்கி வைத்து கொண்டாடுகிற இந்த நிலை உடைக்கப்பட வேண்டும். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ஆம்பூர் அருகே தேங்காய் மண்டியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வீராங்குப்பம் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான தேங்காய் மண்டியில் திடீரென தேங்காய் மட்டைகளில் தீ பற்றியுள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்துக்கு காரணமான மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஜனநாயக மாநாடு தீர்மானம் விளக்க பொதுக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் பொன்னி வளவன், துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்டு பேசிய திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி, என் மண் என் மக்கள் என்ற பெயரில் அடிக்கடி தமிழகத்துக்கு வரும் மோடி மழை வெள்ளத்தால் தமிழகம் தத்தளிக்கும் பொழுது எங்கே சென்றார் என விசிக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் இப்ப திடீர்னு தமிழ்நாட்டுக்கு நோக்கி அடிக்கடி வர்றார். என் மண் என் மக்கள், இந்த மண்ணில் இந்த மக்கள் தண்ணியில தத்தடிச்சு செத்துட்டு இருந்தான். அவனை வந்து பார்க்கவும் இல்லை, அதுக்கு ₹1 பணமும் தரல. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்து போய் கொண்டிருக்கிறார். இதுல வந்து மோடிக்கா கேரண்டின்றாரு. மோடிக்கா கேரண்டி ரைட்டு, கோனே மோடிக்கு கேரண்டி. மோடிக்கு யாரா கேரண்டி கொடுப்பா? மோடி கேரண்டி கொடுக்கிறாரு.
திருப்பூரில் நடைபெற்ற இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் மாவட்ட தலைவர் சையத் முஸ்தபா, இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிக்கும் வகையில் திமுக கூட்டணி வெற்றி பெற முழு அர்ப்பணிப்போடு பணிபுரிய பொறுப்பாளர்களை நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழக அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் அதிகாரிகள் செயல்படுவதாக அக்கட்சியின் மாவட்ட தலைவர் சையத் முஸ்தபா குற்றம் சாட்டியுள்ளார். நமக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய கழிவு நீர் போகணும், குப்பைகள் போகணும். இந்த கழிவு நீருக்கும் குப்பைக்கும் வரி வாங்கணும்னா அது முறையா எடுத்தா தானே போகணும். குப்பை வரி நீங்க பல லட்சம் வாங்கினாலும் கூடி, ஆனா அந்த குப்பையை அகற்றுவது இல்லையே. காலையில் எந்திரிச்சுன்னு சொன்னா குப்பை மட்டும்தான் இருக்கு, டிச்சு இது மட்டும்தான் இருக்குது. தமிழக அரசாங்கத்துடைய செயல்பாடு கரெக்டா இருக்குது, அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடு சரியில்லைங்கிறத இந்த நேரத்தில் செய்யிருக்கிறேன். ஏன்னா அரசு அதிகாரிகள் தமிழக அரசுக்கு கெட்ட பெயரை உண்டு பண்ணுகிறார்கள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், ஆரம்பத்திலும் சொல்லிட்டு இருக்கிறோம். அரசு அதிகாரிகள் அல்லல் படும் மக்கள், அரசு அதிகாரிகள் தமிழக அரசை அவமானப்படுத்துகிறார்கள், தமிழக அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிறார்கள் அரசு அதிகாரிகள். கோவை மாவட்டம் காரமடை நகராட்சிக்கு உட்பட்ட அம்பேத்கர் நகரில் மக்கள் வாழ தேவையான எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடியை சந்தித்து அப்பகுதியினர் புகார் மனு அளித்துள்ளனர். நாங்கள் கடந்த ஒரு 3 வருஷமா அடிப்படை தேவைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். தண்ணீர், மின் விளக்கு எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படி எந்த மாதிரி ஒரு அடிப்படை தேவைக்கும் நாங்கள் இங்கே திரும்ப 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 கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் வர்றோங்கிறாங்க. ஒரு கண் துடைப்பு மாதிரி இப்போ நாங்கள் வந்துட்டு போகிறோமா, ஒரு 2 நாள் கழித்து எங்கள் ஏரியாவுக்கு வருவாங்க, இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம், இத்தனை நாளில் பண்ணுறோம்பாங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தேவையும் சேரவே இல்லைங்க. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் தொடர்ந்து 10 நாட்களாக காட்டு யானைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றது. இதே நிலைமை நீடித்தால் அனைத்து விவசாயத்தையும் அழித்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளும் நிலையில் உள்ளதாக விவசாயி வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் வனத்துறையினருக்கு பலமுறை தகவல் தெரிவித்தும் சேதப்படுத்திய பின்னரே புகைப்படம் எடுத்து செல்வதாகவும், விவசாய நிலங்களுக்குள் வன விலங்குகள் வருவது தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களை கௌரவப்படுத்தும் வகையில் சீமார்ட்ஸ் பல்கலைக்கழகம் சார்பில் மாபெரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பாண்டிச்சேரி மற்றும் சென்னையில் உள்ள பிரான்ஸ் தூதர் லிசா டால்போர்ட் பாரே, சுற்றுலா உலக இந்திய அழகி நர்மதா கொல்லமண்டாலா, பல்கலைக்கழகத்தின் வேந்தர் NM வீரையன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த 6 பெண்களுக்கு விருது வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இந்து முன்னணி சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய இந்து முன்னணி மாநில செயலாளர் முருகானந்தம், தமிழக அரசு உடனடியாக போதைப் பொருள் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும், போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். அப்ப இந்த போதைப் பொருள் பழக்கம் எப்படி தமிழகத்துல இந்த மாணவர்கள் மத்தியில பரவி இருக்குது, எப்படி வருங்காலத்தை சீர்குலைக்கும், இந்த போதையில மூழ்கிட்டா ஆகும். இந்த பாண்டிச்சேரியில அந்த சிறுமியை கொண்டதுக்கு அடிப்படை காரணம் போதை தானே. போதை என்பது, இந்த போதை பழக்கம் அதிகமானா ஒன்று நாட்டில் நாட்டுக்கு விரோதமான செயல்கள் நடக்கும், பயங்கரவாதம் அதிகமாக இருக்கும், நாட்டில் தீய செயல்கள் எல்லாமே நடக்கும், இல்லீகலாக எல்லாமே நடக்கும். இதுக்கெல்லாம் அடிப்படை போதை தான். அதனால் இந்த போதையை தடை செய்வதற்காக இந்த அரசாங்கம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு வருங்கால தமிழகத்தோட நலனை கருதி அவங்க நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறையை இதில் முடுக்கி விடணும், காவல்துறை சுதந்திரம் கொடுக்கணும், காவல்துறை சுதந்திரம் கொடுத்து இந்த வேலை செய்விக்கணும். உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு AINU மருத்துவமனையின் சார்பாக மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை அருகே AINU மருத்துவமனையின் சார்பில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியை நடிகர் சந்தோஷ் பிரதாப், மேகநாத ரெட்டி IAS உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். அதிகரித்து வரும் சிறுநீரக பாதிப்புகள் குறித்தும், சிறுநீரக பாதிப்பு வராமல் தடுப்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சுமார் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். கோவை மாவட்ட வாடகைக்கு குடியிருப்போர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வெள்ளிமலை, தலைவர் சவுந்தரராஜ், பொருளாளர் மணிமேகலை ஆகியோர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அதில் வீட்டு உரிமையாளர்கள் வாடகைக்கு வீடு விடும் பொழுது எவ்வாறான அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அரசு திட்ட அறிக்கை தயாரித்து வெளியிட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என தெரிவித்தனர். உடனடியாக வீட்டு வாடகையை குறைக்க வேண்டும். இலவச வீட்டுமனை பட்டா கிடைக்கும் வரைக்கும் அரசாங்கம் எங்களுக்கு சொந்தமாக வீட்டு வாடகையை கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும்
மாநில அரசாங்கத்தினுடைய நிதியை மத்திய அரசு முழுவதும் மாநில அரசுக்கே வழங்க வேண்டும் என்று 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்துவிட்டு நாங்கள் இப்பொழுது உங்களை சந்திக்கிறோம். மயிலாடுதுறையில் புகழ்வாய்ந்த மாயூரநாதர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு மயூர நாட்டியாஞ்சலி நிறைவு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிலப்பதிகாரத்தில் உள்ள மாதவியின் 11 வகை ஆடற் கலைகள், கண்ணப்ப நாயனாரின் சரித்திர நாடகத்தின் நாட்டிய நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு இதிகாச நிகழ்வுகளை அரங்கேற்றம் செய்தனர். இதில் திரளான பார்வையாளர்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். சென்னை கந்தசாமி நாயுடு கல்லூரி கலையரங்கத்தில் அண்ணா நகர் தமிழ் சங்கத்தின் சார்பாக பச்சையப்பன் அறக்கட்டளை செயலாளர் துரைக்கண்ணு அவர்கள் எழுதிய நிற்க அதற்கு தக நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் அண்ணா நகர் தமிழ் சங்கத்தின் செயலாளர் அரிமா துரைராஜுலு, தலைவர் புலவர் தமிழ் பணி செம்மல் ராமலிங்கனார், கந்தசாமி நாயுடு, கல்லூரியின் முதல்வர் ஆண்டவர் ஆகியோர் பங்கேற்றனர். வரும் மக்களவை தேர்தலை ஒட்டி வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் வாக்களித்து படம் பிடிக்கும் வகையில் செல்ஃபி பாயிண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் முன்பாக மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் நின்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிராம் தங்கத்தின் விலை 6150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 49200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் 20 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 79 ரூபாய் 20 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 79200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் நடைபெறும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைனில் மட்டுமே நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 22ஆம் தேதி தொடங்கும் ஐபிஎல் தொடர் முதல் போட்டியில் சென்னை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. ஐபிஎல் தொடருக்காக அனைத்து அணிகளும் தற்போது தங்களது வீரர்களை ஒன்றிணைத்து தீவிர பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வீரர்கள் சேப்பாக்கம் மைதானத்தில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடும் போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை முழுவதும் ஆன்லைன் மூலம் மட்டுமே நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டிக்கெட் விற்பனைக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு நேரடியாக டிக்கெட் வாங்கி கள்ள சந்தையில் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக புகார் எழுந்ததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 560 கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஒவ்வொரு குடும்பமும் பயனடையும் வகையில் திட்டம் தீட்டி வருவதாக பெருமிதம். தமிழக மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து தீப்பிடித்து எரிந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. உயர் அழுத்த மின் கம்பியில் உரசியதால் விபத்து ஏற்பட்டதாக தகவல். தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் பிரதமர் மோடியின் அரசு பயத்தில் இருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேட்டி. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கான 3 ஆண்டு சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைப்பு. மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தொடர வாய்ப்புள்ளதாக தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.